ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 37. ஸோ காலையில நம்ம வெஜ்ஜிஸ் பிளஸ் 2 எக்ஸ் எடுத்துருக்கோம். என்னடா இவ்வளவு கம்மியா சாப்பிட்றேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு கைஸ். இன்னைக்கு 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறோம். எப்படியும் போய் சாப்பிட தான் போறோம். ஸோ அதனால தான் இவ்வளவு கம்மியா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மீல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, அப்படியே எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் கைஸ். ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த பிளேஸ். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன். உங்களுக்கே தெரியும் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும். போற வரவங்க எல்லாம் சாப்பிட்டு உயிர் எடுத்துட்டாங்க கைஸ். சரி, அங்க ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா, நீங்க ஒரு தட்டு ஒரு இலையை எடுத்து போய் உங்க இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடலாம். ஸோ நானும் அந்த மாதிரி வாங்கி வந்து இந்த ஒரு பிளேட் தான் நீ சாப்பிட்டியான்னு அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அதான் கைஸ் இல்ல, எங்க ரிலேட்டிவ் ஒரு 2 பிளேட் பிரியாணி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. எங்க அம்மா ஒரு 65, அதாச்சும் ஒரு பிளேட் 65 எடுத்து வந்து தடா சாப்பிடுன்றாங்க. ஸோ நம்ம ரைஸ் எதுவுமே சாப்பிடல, சிக்கன் அளவா சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இவ்வளவு சாப்பிட்டு இருக்கோம், நிச்சயம் மெயின்டெனன்ஸ் கேலரி எகிட்டு இருக்கும்னு நினைச்சேன். பட் எகிரில் ஓரளவுக்கு ஒரு 100 கீழே கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ அது இன்னும் கம்மியாகிறதுக்கு ஸ்ட்ரைட்டா ஜிம் கிளம்பிட்டேன் கைஸ். இன்னைக்கு 7 மணிக்கு ஜிம் போனேன். போயிட்டு ஆம்லே பை ட்ரை பிளஸ் 4 ஆர்ம்ஸ் போட்டு ஸ்ட்ரைட்டா கார்டியோ ஒரு 25 மினிட்ஸ் கார்டியோ பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். வீட்டுக்கு வந்து எதுவுமே அதிகமா சாப்பிடல, ஃப்ரூட்ஸோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்பிள் பிளஸ் 2 பனானா எடுத்து இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். நீங்க என்னடா இப்படி பேசுற அப்படின்னு கேட்கலாம். பட் எனக்கு கோல்டு கைஸ், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்படிதான் பேச முடியுது. ஸோ இன்னைக்கான நாள் இப்படிதான் கம்ப்ளீட் பண்ணேன். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். பாய் கைஸ்.